தைராய்டுன்னு ஒரு சின்ன பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பி நம்ம கழுத்துல இருக்கு. ஆனா அதுதாங்க நம்ம உடம்போட மாஸ்டர் கண்ட்ரோல். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டத்தோட வேகத்தையும், டெம்பரேச்சரையும், நம்ம எனர்ஜி, வெயிட், மூட் எல்லாமே இதுதான் முடிவு பண்ணுது. இது சரியா வேலை செய்யல அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும். அமெரிக்கால மட்டும் 2 கோடி பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு. இதுல வேதனை என்ன அப்படின்னா 60% பேருக்கு மேல தனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியாம இருக்காங்க. தெரிஞ்சா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், தெரியாதது தான் இங்க ரிஸ்கே. இது தெரியாம சும்மா விட்டா ஹார்ட் ப்ராப்ளம், எலும்பு பலவீனமாகிறதுன்னு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். பொதுவா 8 பெண்கள்ல ஒருத்தருக்கு அவங்க லைஃப் டைம்ல தைராய்டு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கு. இது ஒருவேளை கம்மியா வேலை செஞ்சா ஹைப்போ தைராய்டிசம் பயங்கரமா டயர்ட் ஆகிருவீங்க, ரொம்ப பணசோர்வா இருப்பீங்க, வெயிட் போடும். இதுவே ரொம்ப அதிகமா வேலை செஞ்சா ஹைப்பர் தைராய்டிசம் தேவையில்லாம எரிச்சல் வரும், வெயிட் கம்மியாகும், தூக்கம் வராது. ஒரு சிம்பிள் ரத்த பரிசோதனை மூலமா இதை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். டாக்டர் மருந்து கொடுத்தா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்க உடம்போட பழைய ரிதம்கே நீங்க வர முடியும். இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த உடனேயே இந்த ஸ்கிரீனிங் கட்டாயம் பண்றாங்க. இது குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வர்றது ஆரம்பத்திலேயே தடுக்கவும் செய்யுது. பாத்தீங்களா, சின்ன விழிப்புணர்வும் ட்ரீட்மெண்ட்டும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு. அதனால உங்க ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் உடனே தைராய்டை கவனிங்க.